எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு 8973777532 எண்ணை அணுகவும். இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு உயிரினமும் தங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ பல விதங்களில் பாவங்களை செய்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக மனிதனாக பிறந்துவிட்டால் அவர் செய்யக்கூடிய பாவங்கள் கணக்கில் அடங்காமலேயே இருக்கும். நம்முடைய கைகளால் பிறருக்கு பாவம் செய்தாலோ அல்லது பிறருக்கு பாவம் நடக்கும் பொழுது அதை நாம் பார்த்தாலோ பாவ வழியில் நடந்தாலோ நமக்கு பாவங்கள் என்பது உண்டாகும். இப்படிப்பட்ட பாவங்களை நீக்குவதற்கு உதவக்கூடிய மிகவும் சிறந்த ஒரு முக்கியமான நாளாகத்தான் ரத சப்தமி திகழ்கிறது. அப்படிப்பட்ட நாளில் நாம் எந்த முறையில் குளித்தால் நம்முடைய பாவங்கள் தீரும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சூரிய பகவான் அவதரித்த தினமான திகழக்கூடியது தான் ரத சப்தமி. அப்படிப்பட்ட நாளில் சூரிய பகவானை நாம் வழிபாடு செய்வதன் மூலம் நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கும். இந்த வழிபாட்டை மிகவும் எளிய முறையில் நாம் செய்துவிடலாம். முழுமனதோடு சூரிய பகவானை நினைத்து செய்ய வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் நாளைய தினம் 25/1/2026 ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு உகந்த கிழமையாக கருதப்படுவது ஞாயிற்றுக்கிழமை. அத்தகைய சிறப்பு வாய்ந்த சூரிய பகவான் அவதரித்த தினமான ரத சப்தமி நாளைய தினம் வந்திருப்பதை யாரும் தவறவிடாதீர்கள். நாளைய தினம் 25/1/2026 சூரிய உதயமானது 6:35 மணிக்கு ஆரம்பிக்கிறது. எனவே நீங்கள் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளப் போகிறீர்கள் என்றால் சூரிய உதயத்திற்கு முன்பாக 20 நிமிடங்களுக்கு முன்பாகவோ அல்லது சூரிய உதயத்தில் இருந்து 48 நிமிடங்களுக்குள்ளாகவோ இந்த வழிபாட்டை நீங்கள் மேற்கொண்டு முடித்துவிட வேண்டும். சூரிய உதயத்திற்கு முன்பாக நீங்கள் இந்த வழிபாடு செய்ய போகிறீர்கள் என்றால் 6:15 மணியிலிருந்து 6:35 மணிக்குள் இந்த வழிபாட்டை முடித்து விடுங்கள். இல்லை சூரிய உதயத்திற்கு பின்பு 48 நிமிடங்களுக்கு உள்ளாக செய்ய போகிறீர்கள் என்றால் 6:35 மணியிலிருந்து 7:30 மணிக்குள் இந்த வழிபாட்டை நீங்கள் முடித்து விட வேண்டும். இதற்கு நமக்கு தேவைப்படக்கூடியதெல்லாம் ஒரே ஒரு இலைதான், அதுதான் எருக்கு இலை. எருக்கு இலை என்பது சூரிய சக்தியை குறிக்கக்கூடிய ஒரு ஆன்மீக இலையாக திகழ்கிறது. ஒருவருக்கு இந்த இலை 7 என்ற எண்ணிக்கையில் தேவைப்படும். எத்தனை நபர்கள் வீட்டில் இருக்கிறார்களோ அத்தனை நபர்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் 7 என்ற எண்ணிக்கையில் இந்த இலையை எடுத்து வைத்து கொள்ள வேண்டும். ஒருவேளை 7 என்ற எண்ணிக்கையில் இலைகள் கிடைக்கவில்லை என்னும் பட்சத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒரு இலை என்ற வீதத்தில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். சாதாரண எருக்கு அல்லது வெள்ளை எருக்கு என்று எதை வேண்டுமானாலும் நான் பயன்படுத்தி கொள்ளலாம். இலையின் வெளிப்புறம் நரம்புகள் தெரியும் அல்லவா, அந்த இடத்தின் நடுவில் மஞ்சளை வைத்து கொள்ளுங்கள். மேற்புறமாக இருக்கும் பகுதியை தான் நம்முடைய உடம்பில் வைக்க வேண்டும். நம்முடைய மூளையால் நாம் செய்த பாவங்கள் தீர வேண்டும் என்பதற்காக தலையில் ஒரு இலையும், கண்களால் பார்க்கக்கூடாததை பார்த்து பாவத்தை ஏற்படுத்தியிருப்போம் அல்லவா, அதற்காக கண்களில் 2 இலைகளிலும், கைகளால் செய்த பாவங்கள் போக வேண்டும் என்பதற்காக 2 கைகளிலும் ஒரு இலை என்ற விகிதத்திலும், தீய வழியில் நடந்து அதனால் பாவங்கள் ஏற்படும் அல்லவா, அதற்காக கால்களிலும் இந்த இலைகளை வைத்து அதன் மேல் மஞ்சளை வைத்து தண்ணீர் ஊற்றி குளிக்க வேண்டும். ஆண்களாக இருந்தால் அந்த இலையின் மீது விபூதியை வைத்து கொள்ளுங்கள். பெண்களாக இருக்கும் பட்சத்தில் அந்த இலையின் மீது மஞ்சளை வைத்து தண்ணீர் ஊற்றி குளித்து விடுங்கள். ஒரு இலை மட்டும் இருக்கிறது என்னும் பட்சத்தில் தலையில் மட்டும் இந்த இலையை வைத்து குளித்தால் கூட நல்ல பலன் கிடைக்கும். இந்த முறையில் நாம் குளிக்கும் பொழுது கிழக்கு பார்த்தவாறு நின்று கொண்டுதான் குளிக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு குளித்து முடித்த பிறகு இந்த இலையை எடுத்து கால்படாத இடத்தில் போட்டுவிடுங்கள். சூரிய பகவான் உதயமாகும் பொழுது சூரிய பகவானை பார்த்து மனதார ஓம் சூரிய நாராயணரே போற்றி, ஓம் சூரிய நாராயணரே போற்றி, ஓம் சூரிய நாராயணரே போற்றி என்னும் மந்திரத்தை முழுமனதோடு தங்களால் இயன்ற அளவு கூற வேண்டும். அதேபோல் அந்த தலையில் வைத்து கொண்டு எருக்கு இலையை தலையில் வைத்து கொண்டு வழிபடும் பொழுது நான் செய்த பாவங்களும், நான் அறிந்து செய்த பாவங்களும், நான் அறியாமல் செய்த பாவங்களும், இப்பிறவியில் செய்த பாவங்களும், முற்பிறவியில் செய்த பாவங்களும், எல்லா பாவங்களும் என்னை விட்டு நீங்கட்டும் என்று நன்றாக வேண்டிக் கொண்டு அந்த இலையின் மீது தண்ணீர் ஊற்றி குளித்து அதேபோல் சூரிய பகவானுக்கு நீர் ஊற்றியும் வழிபாடு செய்யலாம். இந்த முறையில் சூரிய பகவான் அவதரித்த நாளான ரத சப்தமி நாளன்று நாம் குளித்து சூரிய பகவானை வழிபாடு செய்யும் பொழுது இதுவரை நாம் செய்திருந்த பாவங்கள் அனைத்தும் நீங்கும், நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.